Hello friends, welcome Helo To Samayal. இன்னைக்கு நம்ம சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன சட்னினா கார சட்னி. எப்படி செய்யறதுன்னு வீடியோ ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. pan சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 வரமிளகாவை சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 3 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்து 2 நிமிஷம் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு, 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபியை தெரிஞ்சுக்கோங்க. நம் பாரம்பரிய சமையலை போற்றுவோம். நன்றி.